அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ், ஆர் யூ ரெடி? அண்ணாமலை மாஸ்டர் பிளான் அதிர போகும் பொள்ளாச்சி மாநாட்டை உற்று கவனிக்கும் அரசியல் தலைவர்கள், கண்காணிக்கும் உளவுத்துறை. அண்ணாமலை மீது புதிய சர்ச்சை. மோடி எதிர்ப்பு பத்திரிகை நிகழ்வில் கலந்து கொண்டது ஏன்? இந்துக்களுக்கு எதிராக வெளிப்படையாக செயல்பட தொடங்கிவிட்டாரா முதல்வர் விஜய்? கண்டிக்கும் இந்து அமைப்புகள். மோடி திடீர் புதிய அறிவிப்பு. உற்சாகத்தில் தமிழக அரசியல் கட்சிகள். அதிமுக திமுக ஒன்றிணைகிறதா? தமிழக அரசியல் களத்தில் வெளியான புதிய அறிவிப்பு. என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு திடீர்னு தமிழக அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் சாக்கு கொடுக்கும் விதமா மத்திய அரசு புதிய அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்குது. அது என்னன்னா, இனிமேலுக்கு இந்த தமிழக அரசியல் கட்சிகள்லாம் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணுங்கிறது இனிமேலுக்கு கூவ மாட்டாங்க. ஏன்னா அதுக்குண்டான அறிவிப்பு தான் பிரதமர் மோடி அவர்களுடைய அமைச்சரவை இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. என்னன்னா, இனிமேலுக்கு அரசு நிகழ்ச்சியில அந்தந்த மாநிலத்தினுடைய பாடல் தான் முதல்ல ஒலிக்கணும். அடுத்ததாக வந்தே மாதரம் ஒலிக்கணும். நிகழ்ச்சியினுடைய இறுதியில தேசிய கீதம் ஒலிக்கணுங்கிற அறிவிப்பு இன்னைக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்குது. அதுதான் தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு வரவேற்பெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஆச்சரியமோ, இவங்களுக்கு ஆச்சரியமா அல்லது மோடி அவர்களுக்கு ஆச்சரியமாங்கிறது தான் நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இன்னொரு புதிய அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறாரு. தமிழகத்துல எம்பிபிஎஸ் சீட்டு 100 சீட்டு அதிகப்படுத்தக்கூடிய அறிவிப்பையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறாரு. அது தமிழக மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய பலன் அளிக்கக்கூடிய விஷயமா தான் அமைய போகுது. நாமக்கல் திருப்பூர் மருத்துவக் கல்லூரிக்கு 50 இடங்கள்னு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க மத்திய அரசு. இது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய அறிவிப்பாக தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா இங்கதான் நீட்டு வியாபாரமெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல இங்க ஒரு 100 மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கிடைக்குதுங்கிற ஒரு நல்ல விஷயமும் வருது. ஆனா இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க, கொண்டாடவும் மாட்டாங்க, ஒரு நன்றியும் தெரிவிக்க மாட்டாங்கிறதான் யதார்த்தமான விஷயமா இருக்கு. அதுதான் உண்மையா இருக்குது. அடுத்தது இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பொள்ளாச்சியே தமிழக அரசியல் கிழமை அதிர்ற மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. அண்ணாமலை ஆதரவாளர்களே ரெடி ஆயிட்டீங்களா? 4 மணி ஆக போகுது, தயாராகிக்கோங்க. அண்ணாமலை அவர்கள் மேடையில பேசக்கூடிய நிகழ்வை நீண்ட நாளைக்கு அப்புறம் பேச போறாரு. பல்வேறு விஷயங்களை பேச போறாரு. எல்லாருமே நீங்க எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் எப்ப பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போறாரு, எப்ப பேச போறாரு நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்கல்ல, அதற்குண்டான நேரம் தான் இப்ப வந்திருக்குது. இன்னைக்கு 4 மணிக்கு தான் அண்ணாமலை அவர்கள் போதைக்கு எதிரான மாநாடு நடத்துறாரு. பாஜகவை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளிப்படையா ஒரு பொது மேடையில அண்ணாமலை அவர்கள் இப்பதான் பேச போறாரு. அதுல பல்வேறு விஷயங்கள் பேச போறாரு. அவரு நேத்தே விமான நிலையத்துல பல கேள்விகள் கேட்டாங்க. தமிழக அரசியல் சூழல், பேரம், அமைச்சர் நிர்மல்குமார் பேசுற விஷயங்களுக்கு எல்லாமே கருத்து கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே அண்ணாமலை அவர்கள் எல்லாமே ஜூலை 12ஆம் தேதி மாநாட்டுல பேசுறங்கிற விஷயத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. பல அதிரடியான சம்பவங்கள் தமிழக அரசியல் களத்துல காத்துட்டு இருக்குது. பல அரசியல் கட்சிகளுக்கும் சாக்கு கொடுக்கும் விதமா தான் அவரது பேச்சு அமைய போகுதுங்கிறதான். அதுக்கு முன்னாடியே நேத்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த டிவிகே அரசு கோவிலுக்கு பக்கத்துல, பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற 500 மீட்டருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுவாங்கன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டாங்க. 700க்கு மேலான கடையை அடைச்சிட்டேன்னு வேற சொன்னாங்க. ஆனா சென்னையில எல்லாமே இருக்குது, இதெல்லாம் ஆதாரமா இருக்குங்கிறதையும் போட்டு உடைச்சிட்டாரு. ஏன்னா நடக்க போறதே போதைக்கு எதிரான மாநாடு இல்லையா? முன்னெச்சரிக்கையா அண்ணாமலை அவர்கள் இத விஜயனுடைய அரசுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துட்டாரு திரு அண்ணாமலை அவர்கள். இனிமேலுக்கு என்ன, வீதி லீடர்ஸ் கலக்க போறாங்க. ஏன்னா இந்த அமைப்பு அதிகாரத்துக்காக அங்க போய் யாரும் சேரல அப்படிங்கிறதான். இது மாற்றத்திற்காக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. நேத்திய வரையிலும் 19 லட்சங்கிற ஒரு எண்ணையும் ரீச் பண்ணிட்டாங்கிறதான். இனிமேலுக்கு அரசியல் களங்கிறது ரொம்ப வேகமா சூடா நடக்கதான் போகுது. விஜய்க்கு ஒரு நல்ல எதிரி கிடைச்சிட்டாரு அரசியல் களத்துலங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு திமுக எப்படி அரசியல் பண்றதுன்னே தெரியல. விஜய் ஒரே ஒரு நடவடிக்கை தான் எடுத்தாரு.
ஒருத்தர் சிங்கப்பூர் ஓடி போயிட்டாரு, ஒருத்தர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அததான் விஜய் அவர்களும் கரூர்ல கூட விமர்சனமா பண்ணாரு. ஆனா அண்ணாமலை எல்லாம் அப்படி ஓடக்கூடிய ஆளுலாம் இல்ல. நீங்க செய்யற அத்தனை சேட்டைகளையும் தகுந்த ஆதாரத்தோட மக்கள் மத்தியில பொது வெளியில வைக்கக்கூடிய ஆளு. அதனால இனிமேலுக்கு தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி வரப்போகுதுங்கிறது ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாம நேத்து அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா பயணத்தை முடிச்சுக்கிட்டு வந்த உடனே விகடனுடைய நிகழ்வுல கலந்துகிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய இளம் மாணவர்களுக்கெல்லாம் சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அது கலந்துகிட்டாரு. ஒரு பக்கம் இது நக்சல் அர்பன் பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கையில அண்ணாமலை எப்படி போய் கலந்துகிட்டாரு? இதெல்லாம் மோடி அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். கடந்த காலத்துல மோடி அவர்களை ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்ணனாங்க. இது அவரு தலைவரா இருக்கும் போதே தான் அவ்வளவு பெரிய விமர்சனங்கள்லாம் பண்ணன ஒரு பத்திரிகை நிகழ்வுல அண்ணாமலை எப்படிங்க போய் இவ்வளவு உரிமையோட போய் ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறாருங்கிறது தெரியல. அண்ணாமலை அவர்கள் தேசியத்தை கைவிட்டுட்டு மோடிக்கு எதிரான ஒரு பாதையை கையில் எடுக்க போறாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புது சர்ச்சையையும் அண்ணாமலை அவர்கள் மேல நேத்தியிலிருந்து விதைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் பதில் கொடுக்க போறாரு. அவரது பாதை பயணம் எப்படி இருக்குங்கிறது அவரு சொன்னாதான் நமக்கு தெரிய போகுது. அதுவரையிலும் நம்ம அவர் மீதையும் சரி நம்மளும் சரி பல சர்ச்சைகளையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருந்தாலும் முழுமையா மக்களுக்கு உண்டான ஒரு தெளிவான விளக்கத்தை திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்தாதான் சரியா இருக்குங்கிறதான் நம்மளுடைய பார்வையும் கூட. அது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் கரூர் பயணம் போனாரு. விஜய் அவர்களை ஏற்கனவே பல இந்து அமைப்புகள் எல்லாமே இவர் எல்லாமே கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்தவர், நிதி அமைச்சர் கிறிஸ்தவர், சபாநாயகர் கிறிஸ்தவர், அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் கிறிஸ்தவர்கள்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கு. அதே மாதிரிதான் நேத்து கரூர்ல நடந்த நிகழ்ச்சியிலையும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பிரேஸ் மயிலாடுங்கிறாரு, அல்லாஹோ அக்பருங்கிறாரு, இப்படிதான் ஒரு பேச்சியே தொடங்குறாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அங்க இருந்தவங்க 99% பேரு இந்துக்கள் தான். அந்த கரூர்ல இந்துக்கள் 99% இருக்கக்கூடிய ஒரு மேடையில இந்துக்களை ஒரு புறக்கணிக்கும் விதமா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடைய பேச்சு ரொம்ப கண்டிக்கத்தக்கதும் கூட. இதெல்லாம் இனிமேலுக்கு தொடரக்கூடாது. ஏன்னா இது உடனடியா நம்ம எல்லாருமே கண்டிக்கணும். இந்துக்களுக்கு நம்ம தான் வாக்களிச்சிருக்கிறோம். விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியா இன்னைக்கு வந்திருக்கிறாரு, முதலமைச்சரா இருக்கிறாரு. ஆனா அவரு நிக்கக்கூடிய ஒரு மேடையில இன்னைக்கு தமிழகத்துல அவருக்கு வாக்களிச்ச பெரும்பான்மையான இந்துக்களை புறக்கணிக்கும் விதமாக தான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடைய பேச்சு அமைஞ்சிருக்குது. இதுதான் இன்னைக்கு பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி, பல இந்து அமைப்புகள் எல்லாமே விஜய ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க. ராஜ்மோகன் அவர்களை கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு விஜயனுடைய துதிபாடுறதான் வேலையா இருக்குது. அவருக்கு எதுக்கு கல்வித்துறையை கொடுத்தாருன்னே நமக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த கூட்டத்தினுடைய நிகழ்வுல அரசு பள்ளியில நேரடியா ஒளிபரப்புறாங்க. இது ராஜ்மோகனுடைய துறையில தான் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர், விஜயனுடைய புகழ் பாடுறதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இந்துக்களுடைய விரோதமா பேசக்கூடிய ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு விஜய் என்ன பண்ண போறாரு? விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய போகுதுங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு அரசியல் களத்துல டிடிவி தினகரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. அது என்ன அப்படின்னா, அரசியல் களத்துல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து செயல்படலாங்கன்னு ஒரு புதிய ஒரு குண்டையும் தூக்கி போட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இணைந்து செயல்படுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு திமுகவில் நின்று வெற்றி பெற்ற கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு விஜய் அவர்கள் அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒரு கொள்கைக்கு முரணான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. காலப்போக்குல இது காலத்தினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்சி தலைவர்கள் முடிவெடுக்கிறது ஒன்றும் தவறு இல்லைங்கிற அளவுக்கு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. இதெல்லாம் தமிழக அரசியல்களத்துல என்ன நடக்க போகுது? அதிமுகவும் திமுகவும் இணைய போகுதா? இது எப்படி மக்கள் ஏத்துக்க போறாங்க, ரசிக்க போறாங்க? அந்த கட்சி தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் சர்ச்சையான ஒரு பேச்சாகவும் டிடிவி பேச்சு அமைஞ்சிருக்குது. அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வு என்ன நடக்கிறது பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.